Dear aspirants, welcome to Exams Meet Academy. ஸோ இந்த வாரம் நம்ம ஜான்வரி 29 to 31க்கான கரண்ட் அஃபேர்ஸை பைலிங்குலராக பார்க்குறோம். சரிங்களா? இங்கிலீஷ் தமிழில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, காந்தி இறந்த தினம் அல்லது காந்தி கொல்லப்பட்ட தினமான ஜனவரி 30ஆம் தேதி வந்து என்னன்னா தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த தியாகிகள் தினம் அப்படின்ற பேரு நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா இதுக்கு ஷஹீத் திவாஸ் மற்றும் சர்வோதய தினம் அப்படின்ற மற்ற பெயர்களும் இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரம் மாத்தி கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். அதே போல காந்தியை போல பிற சுதந்திர போராட்ட தியாகிகளும் கௌரவிக்கும் விதமாக இந்த தினம் வந்து என்னன்னா கொண்டாடப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ 1948 ஜனவரி 30ஆம் தேதி வந்து என்னன்னா புதுதில்லியில நாத்ராம் கோட்சேவால காந்தி கொல்லப்பட்டாரு. ஸோ அன்றைய தினம் வந்து என்னன்னா தியாகிகள் தினமாக இருக்கு. சரிங்களா? இது இல்லாம பிற தியாகிகள் தினம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்ச் 23 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் போன்றவர்களுடைய தியாகத்தையும் நினைவு கூறும் விதமாக அதுவும் நம்ம தியாகிகள் தினமாக தான் கொண்டாடுறோம். அது இல்லாமல் செப்டம்பர் 11 தேசிய வன தியாகிகள் தினம், அக்டோபர் 21 வந்து என்னன்னா காவல்துறை தியாகிகள் தினமும் கொண்டாடுறோம். சரிங்களா? ஸோ நம்ம தியாகிகள் தினம் கொண்டாடும் போது இது தொடர்பாக இருக்கக்கூடிய செப்டம்பர் 11, 21 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சரல் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அதுல மேரா கோவன் மேரா தரோஹர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. சரிங்களா? எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கு. பட் நேஷனல் லெவலில் போகும்போது அப்படிதான். இவங்க எல்லாம் ஹிந்தியை தான் வந்து என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் கிராமங்கள்ல அந்த கிராமத்துக்கு ஏதோ பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரு அட்லஸா வந்து என்னன்னா அவங்க கொடுக்குறாங்க. நீங்க இந்தியாவில் அந்த அட்லஸ்ல அந்த கிராமத்தை இது பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன கலாச்சார பாரம்பரிய முக்கியத்துவம் ஏதாவது இருக்கா அப்படின்னா அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் பண்றாங்க. சரிங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னன்னா எதுக்கு கீழே வருது அப்படின்னா, நேஷனல் மிஷன் ஆன் கல்ச்சரல் மேப்பிங், அடுத்து வந்து என்னன்னா இந்திரா காந்தி நேஷனல் சென்டர் ஃபார் த ஆர்ட்ஸ் அப்படின்ற அமைப்பு இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா எக்ஸிக்யூட் பண்ணுது. சரிங்களா? ஓகே. அடுத்தது என்விரான்மெண்டல் அண்ட் எக்காலஜிக்கல் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? பிப்ரவரி 2 நம்ம உலக ஈரநிலங்கள் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதை ஒட்டி வந்து என்னன்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம் மேலும் 2 புதிய இடங்களை வந்து என்னன்னா ராம்சர் தலங்களாக அறிவிச்சிருக்கு. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய பாட்னா பறவைகள் சரணாலயம். சரிங்களா? பாட்னான்னு உடனே அது ஏதோ பீகார் தலைநகரம் அப்படின்றதுனால அது பீகார்னு போட்டுறாதீங்க. பாட்னா பறவைகள் சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. சரிங்களா? மேலும் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த அமைப்பு அதாவது பறவைகளுடைய கணக்கெடுப்பு, பறவைகள் எல்லாம் அதோட பாதுகாப்பு மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு சர்வதேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு, பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் சொல்லி. அந்த அமைப்பு என்னன்னா பாட்னா பறவைகள் சரணாலயத்தை IBBA அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. IBBA அப்படின்னா என்னன்னா இம்பார்ட்டன்ட் பேர்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா இன்னொரு தளம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஜராத்தினுடைய கட்ச் மாவட்டத்தில் உள்ள சாரிதண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னொரு பறவைகள் ராம்சர் தளத்தை அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டுமே அதிகம் பறவைகள் முக்கியத்துவம் உள்ள இடம். பறவைகள் சரணாலயத்தை நம்ம ராம்சர் தளமாகவும் அறிவிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது லக்ஷயா ஜீரோ டம் சைட் அப்படின்றது என்னன்னா, போன கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம ஜனவரி 21 to 28 வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் குப்பை திருவிழா அப்படின்ற ஒன்றை வந்து பார்த்துருந்தோம். அதே தான் வந்து என்னன்னா யூனியன் கவர்மெண்டோட சேம் அதுக்கான இதுதான். என்னன்னா இந்தியாவில் குப்பை தொட்டி இல்லா இடங்களாக மாத்துறதுதான் இதனுடைய நோக்கம். சரிங்களா? ஸ்வச் பாரத் அபியான், ஸ்வச் பாரத் மிஷன், அர்பன் மிஷனுடைய ஸ்கீம்ஸ் கீழே இது வரும். மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதன் மூலமாக என்ன அப்படின்னா, லீகசி வேஸ்ட் அப்படின்னா என்னன்னா மரபு ரீதியா ரொம்ப காலமா குப்பை போட்டு அந்த இடமே வீணாயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்தியாவில் மீட்டுருவாக்கம் செஞ்சு அதெல்லாம் புனரமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து என்னன்னா குப்பைகள் பெரும்பாலும் குப்பை தொட்டிக்கெல்லாம் போகாம அந்த குப்பையை எல்லாத்தையுமே மறுசுழற்சி செஞ்சு மக்களுக்கு பயனுள்ள ஏதோ ஒரு வகையில வந்து அதை உருவாக்குறதுக்காக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது குப்பை தொட்டியில எல்லாம் போய் நிரம்பாது, அது லேண்ட்ஃபில் பண்ணாது, அது வந்து என்னன்னா நிலங்களை நிரப்பாது அப்படின்றதுக்காக தான் இந்த லக்ஷயா ஜீரோ டம் சைட் அப்படின்னு. சரிங்களா? இதன் மூலமாக கிட்டத்தட்ட இண்டோர் எல்லாம் தொடர்ச்சியாக 7 வருடம்
குப்பை இல்லா நகரமாக, தூய்மையான நகரமாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல. காரணம் என்னன்னா, இந்தோர் தான் வந்து என்னன்னா தொடர்ந்து 7வது முறையாக ரொம்ப தூய்மையான நகரம் அப்படின்னு ரொம்ப காலமா நம்மளுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வழங்குது. ஆனா இந்த ஜனவரி மாதம் அங்க இருக்கக்கூடிய குடிநீர்ல கழிவுநீர் கலந்து 10 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ அதனால இது எந்த அளவுக்கு அக்கௌண்டபிள்னு தெரியல. பட் நம்ம வந்து என்னன்னா எக்ஸாமுக்கு அவங்க கொடுக்குற டேட்டாவை நம்ம படிச்சுக்க வேண்டியதுதான். சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா? தமிழ்நாட்டுல பழனி மலையில வந்து என்னன்னா கொடைக்கானல் அருகில் உள்ள காமனூர் அப்படின்ற இடத்துல இரும்பு கால புதைக்குழிகள்ல இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து என்னன்னா ஒரு 3 வருடத்திற்கு இனி அகழாய்வு செய்யும். எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜனவரி 2026ல இருந்து இதை தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? இதன் மூலமாக ஆரம்பகால சமூக கட்டமைப்பு, அதை பற்றிய நுண்ணறிவுகள், அவங்களுடைய சடங்கு முறை, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்து டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சோஷியல் கரண்ட் அஃபேர்ஸ்ல தமிழ்நாடு வி சேஃப் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. தமிழ்நாடு விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சேஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இது மொத்தம் ஒரு 5000 கோடிக்கான ஒரு திட்டம். சரிங்களா? இது உலக வங்கியோடு தமிழ்நாடு அரசு இணைஞ்சு இந்த திட்டத்தை வந்து என்னன்னா மேற்கொள்ள இருக்கிறது. இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை அதிகமாக்குவாங்க. சரிங்களா? ஸோ பெண் பணியாளர்களுடைய பங்களிப்பை வந்து என்னன்னா அதிகமாக்குறது, அதே சமயம் வந்து என்னன்னா பெண்களுடைய பணி பாதுகாப்பு எல்லாத்தையும் வந்து என்னன்னா உறுதிப்படுத்துவாங்க. இது மொத்தம் வந்து என்னன்னா ஒரு 3E அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று என்னன்னா எம்ப்ளாய், எனேபிள், எம்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ பெண்களுடைய ஒர்க் ஃபோர்ஸ் அதிகப்படுத்துறது எம்ப்ளாய், எனேபிள் அப்படின்றது என்னன்னா WIB அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விமன் இன்ஃபர்மேஷன் பேங்க்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பெண்ணுக்கு வேலை செய்யறதுக்கு என்னென்னலாம் வந்துன்னா ஸ்கில் தேவைப்படுது, அந்த ஸ்கில் கோர்சஸ் எங்கேயாவது நடத்துறாங்களா, அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து என்னன்னா சேஃப்டி ஹாஸ்டல்ஸ் இருக்கு, அவங்க குழந்தைய விட்டுட்டு போறதுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து என்னன்னா பாதுகாப்பான இடங்கள் இருக்கு, இது எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸ்ல இருக்கும். அதே போல எம்பவர்மெண்ட் பெண்களுடைய பாதுகாப்புக்கான ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒரே திட்டமா அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டம் 2025ல இருந்து வந்து என்னன்னா 2030 வரலும் இது வந்து செயல்படும். சரிங்களா? ஓகே. ஸோ அதுதான் இந்த 3 நாள் ஜனவரி 29 டு 31 3 நாளுக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஸோ இதுல நம்ம கூடுதலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா எக்ஸாம்ஸ் மீட் அகாடமியில வந்து என்னன்னா நம்ம குரூப் 2, 2A, 4க்கான எக்ஸாம் வந்து என்னன்னா டெஸ்ட் சீரிஸ் வந்து என்னன்னா கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? அது எந்த லெவல் வரலும் இருக்கும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல சம் ஆஃப் த கொஷின்ஸ் 2A லெவல்லையும் இருக்கும், 4ஐயும் பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து என்னன்னா கொஞ்சம் கொஷின்ஸ் டெப்த்தாக போகுதுன்றனால நம்ம கொஞ்சம் வந்து இன்டகிரேட்டடாக 2A 4க்கான ப்ரிலிம்ஸ் லெவலில் நம்ம இன்டகிரேட்டடாக வச்சுருக்கோம். டெஸ்ட் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுது அப்படின்னா மார்ச் 6 டு அக்டோபர் 30 வரலும் இருக்குது. மொத்தம் 35 டெஸ்ட் இருக்குது. 30 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? ஸோ மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு. ஒரு டெஸ்ட் வந்து என்னன்னா 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இதுல இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்து என்னன்னா ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்க தாராளமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்ல வந்து டெஸ்ட் எழுதலாம். சரிங்களா? அப்படி டெஸ்ட் எழுதும் போது நேர்ல வந்து டெஸ்ட் எழுதிட்டு அவுட் ஆஃப் 200 கொஷின்ஸ்க்கு 180 கொஷின்ஸ்க்கு மேல எடுக்கிறவங்களுக்கு இந்த டெஸ்டோடைய ஓவரால் காஸ்ட் 350 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொரு வாரமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாலும் அதை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவங்க நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க அப்படின்னா அதுக்கான டிராவலிங் அலவன்ஸும் நம்ம அதை கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஷெடியூலையும் வந்து என்னன்னா நம்ம டெலகிராம் சேனல் வந்து என்னன்னா எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி இருக்கு. அது இல்லாமல் யூடியூப்லேயும் அதுக்கான வீடியோ ஒன்று நம்ம போடுவோம். ஸோ அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் வாரம் என்னென்ன சிலபஸ் அப்படின்றத வச்சு நீங்கள் வந்து என்னன்னா படிச்சுக்கலாம். கொஷின்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் 2 கொஷினை வந்து என்னன்னா நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து என்னன்னா கொஷினோட ஸ்டாண்டர்டை நீங்கள் வந்து என்னன்னா செக் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கப்புறமேட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேற இதுக்கான ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன்ஸையும் வந்து என்னன்னா நம்ம கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து நமக்கு விடோ, அப்புறம் பிசிக்கலி சேலஞ்சு, அதுக்கப்புறமேட்டு சிங்கிள் பேரண்ட்ஸு இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா ஃப்ரீயாக தான் கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதனால ரொம்ப ஆக்சுவலாக ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்ப காலமாக படிச்சுட்டு இருக்கிற ஆஸ்பிரன்ஸ்க்கு அதிகமான காஸ்ட்ல அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றனால இந்த
லோ ப்ரைஸில் நம்ம இது பண்ணுறோம். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அதே போல் இந்த டெஸ்ட் சீரியஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அகாடமி நியூ பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்குது. நீங்கள் நேரில் வந்தும் தாராளமாக எழுதலாம். சரிங்களா? தேங்க்யூ.